Taste the Daily. ராணிப்பேட்டை அருகே மயானத்திற்கு செல்லும் சாலை குப்பை கோலமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சோளிங்க சாலையில் மயானத்திற்கு செல்லும் பாதை இருபுறமும் குப்பைகளோடு தண்ணீர் சேர்ந்து மினி கூவம் ஆறு போல இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கோழி, மீன் போன்ற இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் சடலத்தை எடுத்து வந்து இறுதி சடங்கு செய்யும் பொதுமக்கள் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்றும் அபாயம் உள்ளதாகவும் கூறுகின்றனர். நகராட்சி நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அடுத்த கொர்க்கை கிராமத்தை சேர்ந்த புகழேந்தி தனது மகன் அரவிந்தனுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கிருபாகரன் என்பவரிடம் 13 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். நீண்ட நாட்கள் ஆகியும் அரசு வேலை வராததால் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்ட நிலையில் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து புகழேந்தி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர் கூட்டத்தில் புகார் மனு அளித்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். பிரபாகரன் வீட்டுக்கு வருவான், வண்டி கட்டி சாப்பிடுவான், வந்து எல்லாம் செய்வான். கடைசி நேரத்தில் வேலை வாங்கி தரேன்ட்டு அப்புறம் ஒரு 15 நாள் வாங்கி 15 நாளுக்கு அப்புறம் அதிகமாக வர்றதில்ல. ஃபோனில் கேட்டோம்னா வரேன்னு இருக்காரு, போயிருக்காருன்னு இப்படி சொல்லுவான். தினக்காரன்ட்டு நான் பணம் கொடுத்தேன்னா அவர் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒன்றுக்கு பதில் இல்லைங்க இது வரைக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பேக்கரி கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஐயம்பேட்டையில் அமைந்துள்ள பேக்கரி கடையில் சிலிண்டர் மாற்றும் பொழுது திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடை முழுவதும் தீப்பற்றி எரிந்ததால் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையம் பணிகளை அதிமுக எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். செங்கோட்டை ஒன்றியம் புதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட மேலப்புதூரில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி மையம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே சாலை ஓரம் உள்ள பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மறுவாய் கிராம பகுதியில் கும்பகோணம் செல்லும் சாலையின் ஓரம் பள்ளம் இருந்து வரும் நிலையில் அறிவிப்பு பலகை அல்லது போதிய பாதுகாப்பு அமைப்புகளை ஏற்படுத்தாமல் இருந்து வருகிறது. இந்த பள்ளத்தை சரி செய்ய கோரி பொதுமக்கள், வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்த நிலையில் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசியில் கல்லூரிக்கு பின்புறம் மருத்துவ கழிவுகளை கொட்டி வரும் தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மங்கம்மாள் சாலை, அனந்தபுரம் சாலை ஓரம் ஆங்காங்கே குப்பைகள் கொட்டப்பட்டு வரும் சூழலில் அப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தின் பின்புறம் அதிக அளவில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு வருவது தெரிய வந்துள்ளது. தனியார் மருத்துவமனையில் இருந்து சில நாட்களுக்கு ஒருமுறை தொடர்ந்து கொட்டப்படுவதாக தெரிவித்துள்ள நிலையில் சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாநகராட்சியில் உள்ள நிர்வாக சீர்கேடுகளையும் ஊழல்களையும் கண்டித்து அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செம்மலை தலைமையில் ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை அதிமுக மத்திய மாவட்ட மாநகர கழகம் சார்பாக தஞ்சை தபால் நிலையம் எதிரே மாவட்ட கழக செயலாளர் மா சேகர், கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி, தஞ்சை மாநகர கழக செயலாளர் என்.எஸ். சரவணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திருஞானம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாநகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் சுகாதார சீர்கேட்டை கண்டித்தும் இந்த நிர்வாகத்திலே நிலவுகிற லஞ்சம், ஊழல், முறைகேடு ஆகியவற்றை கண்டித்தும் இன்றைக்கு தஞ்சை மாநகரிலே தஞ்சை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.